Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna dina 'indallahi al-Islam. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam la tattabi'anna sunana man qablakum shibran bi shibrin wa dira'an bi dira'in. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் படைத்த நல்கர்மானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் என்றென்றும் சாந்தி நிலவுமாகுக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற இறக்குகின்ற எல்லா செய்திகளையும், எல்லா நிஅமத்துகளையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆசீர்வதிப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மொத்தம் 730 கோடி மக்கள் வாழுறாங்க. வாழக்கூடிய மக்களால் 15க்கும் மேற்பட்ட மதங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட இசம்கள் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரம், ஜெயினிசம், ஜியானிசம் அப்படின்னு சொல்லிட்டு இசம்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசம்கள் உலகளாக இருக்குது. அது இல்லாமல் இறை மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி நிறைய மக்களை, பல்வேறு சமுதாயத்தினவர்களை கொண்டிருக்கின்ற இந்த உலகம். அப்படி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு சமயத்தினவர்களுக்கு, ஏதோ ஒரு சமுதாயத்தினவர்களுக்கு வரலாறுல ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு கொண்டாட்டமாக, ஏதோ ஒரு பண்டிகையாக இருந்து வருகின்றது. உலகளாவிய அளவில் பார்க்கும் பொழுது அதோறும் ஏதோ ஒரு வகைய விழாக்கள், பண்டிகைகள், நிகழ்வுகள், இப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள், விழாக்கள், பண்டிகைகளுக்கு மத்தியில இன்னும் ஒரு சில தினங்களில் பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, புது வருட பிறப்பு, ஆங்கில புத்தாண்டு என்கின்ற ஒரு விஷயம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் வழிகாட்டி தராத, இஸ்லாம் அதை நோக்கி பயணிக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் வழிகாட்டி தராத ஒரு பண்டிகையை, ஒரு விழாவை பெரும்பாலான முஸ்லிம்கள் எப்படி மார்க்கம் வழிகாட்டி தந்த இரு பெருநாட்களில் ஒரு சில விஷயங்கள் ஈடுபடுவதை போன்று அந்த நாளையும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பின்பற்றுவது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாட்கள் கழிய கழிய, வருடங்கள் கழிய கழிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ல தத்தபிஅன்ன சுனன மன் கபலகும், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தினர்களுடைய அந்த கலாச்சாரத்தை, அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஷிபரன் பிஷிபரின், ஜான் ஜானாக அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். திராஅன் பிதராயின், முலம் முலமாக முன் சென்ற சமுதாயத்தினர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக அறிவிப்பு செய்ததை இந்த சமுதாயம் ஒரு கலாச்சாரமாக மாற்றி வருவது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் முஸ்லிமை பொறுத்தவரை நம்மளுடைய ரிஸ்கும், நம்மளுடைய வாழ்வாதாரமும், நம்மளுடைய தவணையும், நம்முடைய வாழ்க்கை முறையும் நாம் நம்முடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது முடிவு செய்யப்பட்டு இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்பதாக ஒரு முஸ்லிம் அடிப்படையாக விளங்க வேண்டும்.
அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் குறைகின்ற பொழுது அதை ஒரு சந்தோஷமாக, அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் நம்முடைய தவணையினுடைய முடிவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாள் கழிகின்ற பொழுது, வாரம், மாதம், வருடம் கழிகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த கொண்டாட்டங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமே, அதனுடைய வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம சர்வசாதாரணமாக கொண்டாடக்கூடிய அல்லது வாழ்த்துக்களை பரிமாறக்கூடிய அந்த விஷயத்திற்கு பின்னால் மார்க்கம் எச்சரிக்கையாக கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் என்ன? இஸ்லாத்திற்கும் இந்த நிகழ்விற்கும் இந்த கொண்டாட்டத்திற்கும் துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை. பாபிலோன் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊர்ல கிமு 4, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இன்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற அல்லது மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற இந்த நியூ இயர், அதாவது புது வருட பிறப்பு. இது முழுக்க முழுக்க ரோமர்களால் நிறைய கேலண்டர்ஸ் உண்டு. கிரியோரியன் கேலண்டர், சீசர் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேலண்டர்கள் உண்டு. நமக்கு எப்படி ஹிஜ்ரி ஒரு கேலண்டராக இருக்கின்றதோ அதே போன்று ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் ஒவ்வொரு வகையான கேலண்டர் உண்டு. பாபிலோனியன் கேலண்டர், பாபிலோனிய மக்களினுடைய நாட்காட்டி, கிரிகோரியன் நாட்காட்டி, ஜூலியஸ் சீசர் நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்காட்டிகள் உலகளாவிய அளவில் இருந்துச்சு. அப்ப ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தங்களுடைய விஷயங்களை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த ரோம் தேசத்தினுடைய அரசராக இருக்கக்கூடிய ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதுதான் இன்று நம் சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆங்கில மாதங்களும் ஆங்கில நாட்களும் ஆங்கில வருட பிறப்பும். அந்த 12 மாசத்தினுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு. 12 மாசங்களுமே ரோமர்கள் ஒவ்வொரு காரணத்தை வைத்து இந்த மாதங்களுக்கு பெயரை வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்ன அத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா. அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒரு மாதங்கள் என்பது 12 மாதங்கள். ஆனால் இஸ்லாமிய மாதங்களை நாம் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்வதை விட நம்முடைய அடுத்த தலைமுறையினர்கள் முழுக்க முழுக்க இந்த இஸ்லாமிய வருடப்பிறப்பு அல்லது ஹிஜ்ரத் இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விலகி முழுக்க முழுக்க மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தலைமுறையினர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக அந்த 12 மாதங்களை சொல்லக்கூடிய நம் சிறுவர்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய அந்த மாதங்களினுடைய பெயரை கேட்டால் சொல்ல தெரியாத ஒரு சமூகமாக உருவாகி வருகின்றார்கள். ஜனவரி ஐனூஸ் அப்படின்ற கடவுள், ரோம்ல ஐனூஸ் அப்படின்ற கடவுள், லத்தீன் மொழியில மென்சஸ் அப்படின்னு சொன்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். அந்த லத்தீன் மொழியிலிருந்து அப்படியே எடுக்கப்பட்டு மென்சஸ் ஐனூஸ் என்ற கடவுளினுடைய மாதம் என்பதாக ஜனவரிக்கு பெயரிடப்பட்டு, பிப்ரவரி அப்படின்னு சொன்னா ரோமர்களுக்கு பெப்ருவா அப்படின்னா லத்தீன் மொழியில தூய்மை அப்படின்னு அர்த்தம். இந்த பிப்ரவரி மாதத்துல தான் ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய தெருக்களை, தங்களுடைய ஊர் நாடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூய்மை சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல ஈடுபடுவதனால் அந்த காலத்தை அவர்கள் பிப்ரவா என்று அழைத்தார்கள். அதிலிருந்து அப்படியே மாறி பிப்ரவரி. அடுத்து மார்ச், அது மார்ச் அப்படின்னு சொன்னா மென்சஸ் மார்சிஷியஸ் லத்தீன் மொழியில் அந்த மார்ச் அப்படின்றதுக்கு எதிலிருந்து எடுத்தாங்கன்னா செவ்வாய்க்கோள் சம்பந்தப்பட்ட மாதம் என்பதனால் அந்த மாதத்துக்கு மென்சஸ் மரிஷியஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது அப்படியே மாறி மார்ச் என்பதாக மாறியது. அதே மாதிரி ஏப்ரல் என்பது மென்சஸ் எப்ரோடைட். ரோமர்களினுடைய கடவுள்ல எப்ரோடைட் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளை வணக்கம் புரிவதற்கு ரோமர்கள் இந்த மாதத்தை ஒதுக்கியதனால் எப்ரோடைட் அப்படின்ற கடவுளினுடைய பெயரிலிருந்து அப்படியே மாற்றம் செய்யப்பட்டு ஏப்ரல் என்பதாக வந்தது. அப்படியே மே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரோமர்களுடைய விவசாய கடவுளினுடைய பெயர் மயா. அந்த மாதத்துல, மே மாதத்துல, அந்த பருவத்துல ரோமர்கள் தங்களுடைய விவசாய கடவுள்னு சொல்லக்கூடிய மயாவை அதிகமாக வணங்கி அவர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதனால் அந்த மென்சஸ் மயா, அதாவது மயாவினுடைய மாதம் என்று இருந்தது அப்படியே மாறி மே மாதம் என்பதாக மாறியது. அதே போன்று ஜூன்,
ஜூன் மாதத்துல ரோமர்கள் அதிகமாக திருமணம் செய்து கொள்வார்கள். குழந்தை பெறுகின்ற அந்த விஷயத்துல அதிகமாக ரோமர்கள் ஈடுபடுவார்கள். அதனால் அந்த மாதத்துக்கு மென்சஸ் ஜூனியஸ், அதாவது திருமணம் மற்றும் குழந்தை பெறுவதற்கான மாதம் என்பதாக இருந்தது. அது அப்படியே மாறி என்னாச்சுன்னு சொன்னா ஜூன் என்பதாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஜூலை என்பது அந்த ஜூலியஸ் சீசர் ரோம் நாட்டினுடைய ஒரு அரசர். அந்த அரசருக்கு அதிகமாக சிறப்புகள் உள்ளதனால் அந்த மாதத்திற்கு ஜூலை என்பதாக. ஆகஸ்ட் என்பது அதே மாதிரி ரோமர்ல அகஸ்டஸ்னு ஒரு அரசர் இருக்கின்றார். அந்த அகஸ்டஸினுடைய அந்த அரசருடைய சிறப்பை விளக்கும் விதமாக ஆகஸ்ட் என்பதாக. அதே மாதிரி ஆரம்பத்துல 10 மாதம் தான் இருந்துச்சு ரோமர்களுடைய காலண்டர். ஜனவரி பிப்ரவரி எல்லாம் 2வதாக சேர்க்கப்பட்டுச்சு. அப்ப இந்த செப்டம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ரோம் மொழியில லத்தீன் மொழியில 7 என்பதாக, அக்டோபர் 8, நவம்பர் 9, டிசம்பர் 10 என்பதாக வெறும் 10 மாதங்களை அடிப்படையாக வைத்து ரோமர்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு விஷயத்தை தான் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கை முறையாக நினைத்து இஸ்லாத்தினுடைய அந்த மாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மறந்துவிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையோடு பிணைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதங்களுக்கும் இந்த வருடம் பிறப்பிற்கும் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததாக அறிவிக்கப்படுகின்ற அந்த 25ஆம் தேதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அடுத்த ஒரு 5 நாட்கள் கழித்து அவர்களுக்கு பெயரிடப்படுகின்றது இயேசு என்பதால். அந்த நாளை தான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய நசாராக்கள் இது ஒரு புத்தாண்டாக புது வருடமாக நினைத்து கொண்டாடி வருகின்றார்கள். யகூதிகளும் நஸ்ரானிகளும் எதை இந்த உலகத்திற்கு புதிய வருடமாக அறிமுகப்படுத்தினார்களோ அதைத்தான் அறியாமையினால் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த சமூகத்தினர்கள் நாம் ஒரு கொண்டாட்டமாக, ஒரு பண்டிகையாக நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் 2வது பெரிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம் சமூகத்திற்கு எல்லா விஷயங்களையும் தனித்துவமாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது இபாதத்தாக இருந்தாலும், அவர்களுடைய கலாச்சாரமாக இருந்தாலும், வாழ்வியல் நடைமுறையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் தனித்து இருக்க வேண்டும் என்று மாற்று மத கலாச்சாரத்தை பிற சமுதாயத்தினுடைய அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் அதே மாதிரி தான். அதனாலதான் சனி ஞாயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும் பொழுது சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். சனிக்கிழமை யூதர்களுக்கு சிறந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை நஸ்ரானிகளுக்கு சிறந்த நாள். அப்ப இந்த 2 விஷய நபர்களுக்கு மாறு செய்யும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு ஜும்மா நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். கிப்லா பைத்துல் முகத்தஸ் அது யூதர்களுடைய கிப்லாவாக இருந்தது. அப்ப யூதர்கள் எல்லாரும் பேசிக் கொண்டார்கள், எங்களுடைய கிப்லாவை தான் முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு சின்ன வருத்தம், அவர்களுடைய கிப்லாவை நாம பின்பற்றுறோம் என்று வருத்தப்படுகின்ற சூழலில் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹை கிப்லாவாக நமக்கு மாற்றி கொடுக்கின்றான். எல்லா விஷயத்திலேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் பிற நபர்களுடைய கலாச்சாரத்தில் பின்பற்றுவதிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை எந்த அளவிற்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு எச்சரிக்கையுடன் இருந்து சஹாபாக்களை அப்படி வடிவமைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வழிகாட்டுதல் கொடுத்திருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினுடைய இன்றைய வருத்தத்திற்குரிய விஷயம், இன்னைக்கு நம்மளுடைய தலைமுடியில் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை, நம்முடைய பெண்களுடைய உடை அமைப்பில் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை, நாம் நடத்தக்கூடிய நம் மார்க்கத்தினுடைய திருமணங்களில் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை, நாம் கட்டக்கூடிய வீடுகளில் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை நாம் வழங்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முழுக்க முழுக்க அப்படியே இஸ்லாத்திலிருந்து வெளியேறி எதன் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் செல்லக்கூடாது என்பதாக எச்சரிக்கையாக இருந்து வாழ சொன்னார்களோ அதன் பக்கம் வாழக்கூடிய, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். 3 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை உங்களுக்கு சொல்லி எதை உங்களுக்கு மாறுமாறு கட்டளையிட்டார்களோ அதற்கு நீங்கள் மாறு செய்கின்ற பொழுது நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்திற்குரிய சமுதாயமாக நீங்கள் வாழ்ந்தால்
அல்லாஹ் பிரியப்படக்கூடிய, அவர்களும் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். இது முதல் எச்சரிக்கை. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதே எச்சரிக்கையினுடைய வசனம், நீங்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்கின்ற போது இஸ்தபதில் கோமன் கைரகம், உங்களை அப்படியே அந்த இடத்திலிருந்து மாற்றி விட்டு அல்லாஹ் தஆலா வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். இப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளையும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துகளையும் முழுமையாக பெற்று அதை அனுபவித்து அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்கின்ற பொழுது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நிஅமத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா பிடிக்கிறான். பனி இஸ்ரவேலர்கள் உலகத்துல அல்லாஹ் தஆலாவினுடைய நிஅமத்துகளை அதிகமாக கேட்டு அனுபவித்த நபர்கள் யாருன்னா பனி இஸ்ரவேலர்கள் தான். இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள்ல வந்த யாக்கூப் நபியுடைய வம்சாவளியை சார்ந்த பனி இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 3000 நபிமார்கள் அல்லாஹ் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பி வைத்தார். இஜால முலூகா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய அரசாங்கத்தை அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தான். எல்லா விஷயங்களையும் மண்ணு செல்வ சொர்க்கத்திலிருந்து உணவு இறங்கியது, கடல் அவர்களுக்கு பிளந்து வழிவிட்டது. இப்படி எல்லா பாறையிலிருந்து அல்லாஹ் தஆலா குடிப்பதற்காக நீரை இந்த சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்படி எல்லா விஷயங்களையும் அனுபவித்த பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைக்கும் அல்லாஹ் தஆலா வகுத்து கொடுத்த அந்த வாழ்வியல் முறைக்கும் மாறு செய்ததனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? கொடுத்துக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்துல மாறு செய்யறதை விளங்காம அப்படியே தொடர்ச்சியா அந்த வரம்பு மீறுதல்லே ஈடுபட்டதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா, அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவங்களுக்கு கொடுத்த அந்த நியாமத்தை அப்படியே நிப்பாட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அப்ப அந்த மாறு செஞ்ச உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த நபித்துவத்தை நிறுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சிறந்த வேதமாகிய குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா அடுத்த சந்ததிக்கு அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்தார். அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்கின்ற பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட இருந்து பிடிக்கக்கூடிய நியாமத்துகளை அப்படியே நாம் என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னா, இது அப்படியே நாம கண்டும் காணாத மாதிரி அப்படியே சென்று கொண்டிருப்போம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து அந்த விஷயங்களை எல்லாம் பிடுங்கி இன்னொரு சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவேன் என்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இஸ்லாமில் வரை ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகு பெறும்? இஸ்லாம்னாலே அழகுதான். ஆனா ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகு பெறும்? தர்க்குஹு மா லா யஅனி. ஒரு முஸ்லிம் அவன் தன்னுடைய வாழ்நாள்ல தேவையில்லாத காரியங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கின்ற வரை அந்த முஸ்லிமினுடைய இஸ்லாம் அழகு பெறுகிறது. நாங்க இஸ்லாம்னாலே அழகுதான். அப்ப இஸ்லாம் இன்னும் அழகு பெறுது அப்படின்னு சொன்னா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை சொல்லி இருக்கிறான். ஒரு மனிதன் இவ்வளவு தொழுகின்ற பொழுது உங்களுடைய இஸ்லாம் அழகு பெறும், இவ்வளவு நோட்டுகளை வைத்தால் இவ்வளவு இஸ்லாம் அழகு பெறும், இவ்வளவு நீங்கள் தான தர்மம் செய்தால் இஸ்லாம் அழகு பெறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகள் ரீதியாக இஸ்லாத்தினுடைய அழகை வெளிக்காட்டாமல் நீங்க தேவையில்லாத காரியத்தை நீங்க விட்டுட்டீங்கனாலே உங்களுடைய இஸ்லாம் அழகு பெறும் என்று சொன்னதனுடைய பின்னணியில் நாம் விளங்க வேண்டும். இஸ்லாம் வழிகாட்டி தந்த அந்த விஷயங்களை சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுதுதான் நம்முடைய இஸ்லாம் அழகான இஸ்லாமாக மாறும். எந்த ஒரு தருணத்திலையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிற கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலிருந்து அவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாங்க. யூதர்கள்ட்ட ராயினா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு குர்ஆன்ல. அந்த ராயினா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அரபியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். அதே சுரியானி மொழியில ராயினா அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் கேலி செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப அரபியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ராயினா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை எங்களை பாருங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே வார்த்தை யூதர்கள் என்ன செய்வாங்க, கேலி கிட்ட செய்யறதுக்காக வேண்டி ராயினா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா பார்த்தா அவங்க உங்களுடைய வார்த்தையை அப்படி அவர்கள் கேலி கிட்ட செய்வதற்காக பின்பற்றினாங்க. சாதாரண வார்த்தை தான், பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண வார்த்தை தான். இருந்தாலும் யூதர்கள் அதை வேறு சில வார்த்தைகளுக்காக வேறு சில அர்த்தங்களுக்காக பயன்படுத்துவதனால் முஸ்லிம்களே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா, இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் ராயினா அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், வலாகின் கூலுருனா உன்னுருனா என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று வார்த்தையில் கூட யூதர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை எச்சரிக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்துல பிடிப்புடன் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
யூதர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தங்களுடைய மனைவிக்கு அந்த ஹைலினுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஒதுக்கிடுவாங்க, வீட்டில் ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இருந்த கலாச்சாரம். அப்போ முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யூதர்கள் தங்களுடைய மனைவியரை இந்த காலத்துல இருந்து சிலவங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கிறாங்க, இதையும் ஒரு தீட்டாக பார்த்து அவர்கள் தங்களுடைய மனைவியரை பார்க்காமல் அவர்களுடன் பேசாமல் அவர்களுடன் கலந்துரையாடாமல் இருக்கிறார்களே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான், யஸ்அலூனக அனில் மஹீல், இந்த ஹைலுடைய விஷயங்கள் குறித்து நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு அதை விளக்கம் கொடுக்கும் விதமாக அவர்களுடன் சேருவதை தவிர எல்லா விஷயங்களையும் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலையும் ஹைலுடைய விஷயத்துல யூதர்கள் மனைவியோடு சேர மாட்டார்கள், அவர்களை பார்க்க மாட்டார்கள், அவர்களுடன் பேச மாட்டார்கள், அவர்களை தொட மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஹைலினுடைய விஷயம் என்பது அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயம். அதனால அவர்களுடன் சேராமல் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அவர்களுடன் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு மாற்றமாக ஹைலினுடைய விஷயத்தில் கூட நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சமுதாயத்தை எச்சரிக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய கலாச்சாரங்கள் நாம பிடிப்போடு இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள் என்ன பின்பற்றினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாற்றமா செய்ய சொல்லிடுவாங்க. ஒரு கட்டத்துல யூதர்கள் இப்படி சொன்னாங்க, மா யுரீது ஹாதர் ரஜுல், இந்த மனுஷருக்கு என்னதான் வேணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யூதர்கள் இப்படி கேட்டாங்க, மா யுரீது ஹாதர் ரஜுல், இந்த மனிதருக்கு என்னதான் வேணும்? அன்னதா மின் அம்ரினா ஷை, நாம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே இல்லா ஹாலஃபனா ஃபீஹி, அவர் நமக்கு மாற்றமாகவே செய்கிறாரே, இவருக்கு என்னதான் வேணும் என்பதாக யூதர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்வியல் வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்தார்கள் என்பதாக நாம் யோசிக்க வேண்டும். இபாதத்தாகவே இருந்தாலும் சூரியன் உதயமாகின்ற உச்சத்தில் இருக்கக்கூடிய மறைகின்ற அந்த தருணத்தில் அவர்கள் மற்ற நபர்கள் அவர்களுடைய கடவுளை வணங்குவார்கள், அதற்கு சிறப்பணிவார்கள் என்பதனால் அந்த நேரத்தில் நீங்க இபாதத்தை செய்யாதீங்க அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருந்தாங்க. நபர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற அந்த விஷயத்தை சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல ஜியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த ஜியாத்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் முஸ்லீம் தான். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. ஜியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் சலாம் சொல்லல. அது ஒரு சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க அத்தாட்ட நான் சலாம் சொன்னேன், ஆனால் பதில் சலாம் சொல்லலை, என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே தந்தைகிட்ட போய் மகன் கேட்கிறாங்க, இந்த மாதிரி இந்த நபர் உங்கள்ட்ட சலாம் சொன்னாரா, நீ பதில் சலாம் சொல்லலையே. அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆமாம் அவர் எனக்கு சலாம் சொன்னார், அவர் சலாம் சொன்னதை நான் தெளிவாக செவியுற்று, இருந்தாலும் பதில் சலாம் அலைக்கும் சலாம் என்று நான் சொல்லிவிட்டால் அவருக்கு சலாம் உண்டாகிவிடும். ஆனால் அவரை நான் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மேலாடை அணிந்திருந்தார். அந்த மேலாடை என்பது அது யூதர்கள் அணியக்கூடிய ஆடை. அதே போன்று அவரை நான் பார்க்கின்றேன், அவர் தன்னுடைய மீசையை அதிகமாக வளர வைத்திருக்கின்றார், தாடியை முழுமையாக வளைத்திருக்கின்றார். இந்த முறை என்பது இது யூதர்கள் பின்பற்றக்கூடிய முறை. அப்ப அந்த விஷயத்தை பின்பற்றக்கூடிய நபருக்கு நான் எப்படி பதில் சலாம், உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்பதாக நான் எப்படி சொல்லுவேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்றால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பிற நபர்களினுடைய கலாச்சாரத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை விளங்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக இருந்ததனால் தான் வெற்றியடைந்த சமூகமாக சஹாபாக்கள் மாறினார்கள். ஆடை, உடலமைப்பு, அவர்கள் பழகக்கூடிய விஷயம், அவர்கள் செய்யக்கூடிய விஷயம், அவர்களுடைய வீடு, பொருளாதாரம், எல்லா விஷயத்திலும் சஹாபாக்கள் தனித்துவத்தை, இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தந்திருக்கின்ற தனித்துவத்தை விரும்பக்கூடிய மக்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஆரம்பித்ததோ, சொற்பமாக ஆரம்பித்ததோ, அதே போன்று மீண்டும் சொற்பமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறும்.
என்ன ஆச்சரியம், சஹாபாக்களில் குறைவான முஸ்லிம்கள் எப்படி சஹாபாக்களாக குறைந்த அளவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிடிப்போடு அவர்கள் பின்பற்றினார்களோ அதே போன்று பின்னொரு காலத்தில் குறைவான மக்கள் மட்டுமே இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக மாறுவார்கள். அப்படி மாறுகின்ற பொழுது ஒரு மனிதன் அவன் தீனில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது, இஸ்லாமிய மரபுப்படி வாழ்வது என்பது தன்னுடைய கையில் நெருப்பு கங்கை பிடித்திருப்பதற்கு சமமுனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்றால் எல்லாருமே நம்மை அறியாமலேயே அந்த விஷயத்தில் மூழ்கக்கூடியவராக மாறிவிடுவோம். காலங்கள் செல்ல செல்ல நற்பண்புகள் குறைந்து கொண்டே போகும். கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஒவ்வொரு வருடமும் கழிகின்ற பொழுது அப்படியே நற்பண்புகள் குறைந்து கொண்டே செல்லும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திர்மிதி அப்படின்ற ஹதீஸ் கலையை எழுதிய இமாம், அவங்களுக்கு அவங்க நல்ல வாட்டசாட்டமான வாலிபனாக ரொம்ப அழகான வாலிபனா இருப்பாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகான வாலிபனா இருந்ததுனால நிறைய பெண்கள் அவங்கள திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க 20 வயசுல. அப்போ ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொன்னா அவங்களை எப்படியாச்சும் அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து தாப்பா போடுறாங்க உள்ள. நாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி உள்ள தனியா இருக்கிறாங்க. அந்த பெண் அந்த திருமதி ரஹ்மத்துல்லாஹி இறைவர்களை நெருங்குகின்ற பொழுது திருமதி ரஹ்மத்துல்லாஹி பார்வையை கீழே குனிந்தவர்களாக, பெண்ணே நீ அல்லாஹ்வை பயந்து கொள், என்னிடத்திலிருந்து விலகி சென்று விடு என்று அல்லாஹ்விடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் உன்னிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன உடனே அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. இப்ப 20 வயசுல நடக்குது. மறுபடியும் திருமதி ரஹ்மத்துல்லாஹி 50 வயசு ஆகின்ற பொழுது ஒரு நாள் தொழுது முடித்தவுடன் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸல்லாவில் இருந்து கொண்டு யோசிக்கின்றார்கள், அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு வினாடியில அந்த எண்ணம் ஏற்படுது. உடனே நம்ம நினைக்கிறது தப்புன்னு திரும்பி நம்ம முஸல்லாவிலே அடுத்து அல்லாஹ் தஆலா அடுத்து பாவ மன்னிப்பு தெரிவிக்கிறார்கள். அப்ப அன்றைய நாள் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்கள். அவருடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், முழுமையாக அவருடைய வரலாற்று புத்தகங்களை பதிவு செய்யப்படுகின்ற விஷயம். நம்ம அன்னைக்கு நைட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கின்றார்கள் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் 20 வயதுல நான் வாலிபனாக இருந்த பொழுது அந்த தவறிலிருந்து நான் தப்பித்து விட்டேன், 50 வயசாகும் பொழுது எனக்கு அந்த எண்ணம் வருது, அன்னைக்கு நாம அந்த தவறை செய்யாமல் விட்டு விட்டேனே என்று சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்கள் வாழ்ந்த அந்த 20 வயது என்பது என்னுடைய காலத்திற்கு நெருக்கமான காலம். 50 வயது என்பது என்னுடைய காலத்திலிருந்து அந்த நெருக்கமான காலத்திற்கு 30 வருடங்கள் நீங்கள் என்னுடைய காலத்திலிருந்து நீங்கள் தூரமாகி செல்கின்றீர்கள். எந்த அளவிற்கு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேரத்திலிருந்து அவர்களுடைய காலத்திலிருந்து தூரமாகி வருகின்றதோ அந்த அளவிற்கு தீனில் நிலைத்திருப்பதும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் கஷ்டமான காரியமாக மாறி போகும் என்பதை அவர்களுடைய வரலாறு இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். வருடங்கள் செல்ல செல்ல இது போன்ற கலாச்சார சீரழிவுகளில் நாம் வீழ்ந்து விடாமல் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பு கங்கை கையில் பிடித்திருப்பதற்கு சமம் என்பதாக மார்க்கத்தில் நிலைத்திருப்பதை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சிறந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.